Good morning my dear students. இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல பைத்தான் சாஃப்ட்வேரை எப்படி நம்ம மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிகல்ஸ்லாம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஸ்கூல் எப்போ தொடங்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ நம்ம தேரி வீட்டிலேருந்து படிக்கிற மாதிரியே ப்ராக்டிகல்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட்ஸ் தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் பைத்தான் 3.7 ஃபார் ஆண்ட்ராய்டு அங்கே இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஓப்பன் ஆகும். அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் py3 அப்படின்ற ஐக்கான், அதாவது py-troid 3 IDE ஃபார் பைத்தான் 3 இருக்கு இல்லையா, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. மொத்தம் 48 MB தான் இந்த சாஃப்ட்வேரோட சைஸு. ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடும். நிறைய ஸ்பேஸை வந்து தேவைப்படாது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் ஆக ஆரம்பித்து இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியுமானா கிடையாது, ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நெட்டுலாம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது, இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் தான் நெட்டு தேவை. ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நெட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிகல்ஸ்லாம் செய்ய முடியும். ஸோ பாருங்கள், இப்போது இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆகி இப்போது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் கொடுத்ததும் லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் இப்போது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். பைத்தானோட லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் டைம் வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ ஒரு நிமிஷம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். உங்களுக்கு ப்ரீமியம் வேணும்னா நீங்கள் ஒரு 300 ரூபாய் காசு பே பண்ணி ப்ரீமியம் அப்படின்றது நிறைய சப்போர்ட்டட் ஃபைல்ஸ்லாம் கிடைக்கிறது. பட் இப்போதைக்கு நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா நம்ம வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது முழுக்க ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு காசு கொடுக்கணுன்ட்டுலாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காசு கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகி பைத்தானோட ஸ்கிரிப்ட் மோடு உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நான் இதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து உங்களுக்கு அந்த ஐக்கான் எங்கே வந்துட்டு வந்திருக்கு, அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ப்ளே ஸ்டோர்லேருந்து வெளில வந்துடுறேன். இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் நம்ம அங்கே பார்த்த அதே ஐக்கான் py3 வந்திருக்கா. இப்போ இந்த py3-ஐ கிளிக் பண்ணுங்கள். சரி, நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோட் வரும். 2 மோட் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இன்டராக்டிவ் மோட், ஸ்கிரிப்ட் மோட். நம்ம ஸ்கிரிப்ட் மோடில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட இந்த ஸ்கிரிப்ட் மோட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைப் பண்ணி ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ப்ரோக்ராம் செய்யணும்னா இந்த ப்ரோக்ராம் எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ A is equal to 100 அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைனில் டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைனில் B is equal to 350 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். தேர்ட் லைனில் C is equal to A plus B அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ப்ராக்கெட்குள்ளே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே the sum equal to
டபுள் கொட்டேஷனுக்கு வெளியில் கமா அப்படின்னு கொடுத்து சி அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள் ப்ளே ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, இதான் ரன் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மொபைல் ஃபோனில் எப்படி இருக்கும், பட் நீங்கள் சிஸ்டத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இப்போ ரன் கொடுத்துட்டோம். ஆன்சர் பாருங்கள், the sum equal to 415 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இங்கிருந்து நம்ம பேக் வர்றதுக்கு அங்கே மேலே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம வந்துட்டு சேவ் பண்ண வேணாம், எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மொபைலில் டைப் பண்ணி எரேஸ் பண்ணுற மெத்தடு தான். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வேணான்னு என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னொரு ப்ரோக்ராம் நீங்கள் டைப் பண்ணி ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த இன்டராக்டிவ் மோடு அது எப்படி இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். பட் அது நமக்கு ப்ராக்டிக்கலில் இல்லை, பட் ஆனால் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஒரு 3 கோடு இருக்கு இல்லையா, இதான் மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 3 கோடு பார் கோட் மாதிரி ஐஃபன் மாதிரி இருக்கு பாருங்கள் 3 கோடு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்ற ஒரு இடத்துல இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள், சாரி இன்டர்பிரட்டர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த இன்டர்பிரட்டர் அப்படின்றது தான் இன்டராக்டிவ் மோடு. இன்டர்பிரட்டர் அப்படின்றது தான் இன்டராக்டிவ் மோட். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போய் அங்கே நம்ம வந்துட்டு டைப் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு 3 கிரேடர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லியிருக்கோம், கமாண்ட் ப்ராம்ப்ட். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டராக்டிவ் மோடில் என்ன பண்ண முடியும், இன்புட்லாம் கொடுத்து அவுட்புட் எல்லாம் பார்க்க முடியும். இது ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி பாருங்கள். 5 + 10 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ கொடுத்து என்டர் அடிச்சது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, 15 அப்படின்னு ஆன்சராக கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கவனிங்க, பிரிண்ட் பிராக்கெட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளார வெல்கம் டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டபுள் கொட்டேஷனையும் பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அவுட்புட் பாருங்கள், வெல்கம் டு பைத்தான். அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அப்படியே வந்துருச்சு. ஸோ இதான் வந்துட்டு இன்டராக்டிவ் மோடு. ஸோ இங்கேருந்து வெளில வர்றதுக்கு ஏரோ மார்க் மறுபடியும் யூஸ் பண்ணி வெளில வந்துடலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லா ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸும் செஞ்சு பாருங்கள். புக்கில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். ஸோ வெளியில் வர்றதுக்கு பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 3 ஆப்ஷன்ஸ் வருது. இதில் எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சேவ் பண்ண வேண்டாம், எக்ஸிட் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ. இதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். காட் பிளஸ் யூ ஆல்.